வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பின்ட்ரெஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் ஈஸி மெத்தட் தான். ஸோ எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இதற்கு ஆல்ரெடி தேவை ஒரு லேண்டிங் பேஜ். ஸோ அண்ட் ஆல்சோ எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ லேர்ன் ஹவு டு கிரியேட் லேண்டிங் பேஜ். ஸோ லேண்டிங் பேஜ் இதற்கு ஒன்று வேணும். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். ஸோ நான் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இதில் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதனோட பேஜை நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணால் நம்ம லேண்டிங் பேஜுக்கு போகும். ஸோ கிளிக் பண்ண லேண்டிங் பேஜுக்கு போகும். ஸோ எல்லாத்துலேயும் சிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு போய்ட்டு பின்ட்ரெஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இதில் நம்ம பின் கிரியேட் பண்ணணும். அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ண போங்க, பாருங்கள். அதுக்கப்புறம் கேன்வா கூட போய்க்கிங்க. ஸோ போயிட்டு இதில் நம்ம கிரியேட் டிசைன் கொடுப்போம். அதில் பின்ட்ரெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் கொடுத்துட்டு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். அதில் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கொடுத்தாலே டெம்ப்ளேட்ஸ் நிறைய வரும். ஸோ இதில் இதே நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இங்கே இருக்க டைட்டில் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். இது நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ கலர் வேணா கூட மாற்றிக்கலாம். நான் இந்த கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் சின்ன விசிபிள் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பின் கிரியேட் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பின் கொடுங்க. பின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இதில் நம்ம போர்டு ஆட் பண்ணணும். போர்டில் டைட்டில் ஏற்ற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் அதாவது நீச்சர் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி டைட்டில் பேஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துக்கணும். டைட்டில் டைட்டில் கீவேர்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம இதில் போய்ப்போம். ஸோ இதில் ஒர்க் டைப் பண்ணுங்க.
ஸோ இதில் வந்துட்டு நம்ம டைட்டில் வந்துட்டு கூகுளுக்கு போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படி டைப் பண்ணுங்க. ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம பின்னை பற்றி கேட்குறாங்க. இதில் வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அல்ட் டெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன லிங்க் கொடுக்கணும்னா உங்களோட லேண்டிங் பேஜோட லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.